கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவருடைய இறையாட்சி கனவுகள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அதனுடைய தாக்கங்கள் மிகவும் அளப்பரியதாக இருக்கும் என்பதை நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே நாம் அறிந்திருக்கிறோம். பாலஸ்தீனம் என்ற ஒரு சிறிய இடத்தில் தோன்றிய திருச்சபை இன்று உலகளாவிய அளவில் இருக்கிறது என்றால் அது இறையாட்சியினுடைய விருட்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அமெரிக்காவில் இருந்து ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு மெஷின் ஒன்று வாங்கியிருந்தார்கள். அவை அந்த மெஷினை வாங்கி அதை பயன்படுத்துகின்ற போது அவர்களால் அதை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை. அவை அதற்கான ஒரு மெக்கானிக்கரை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு ஒரு இமெயில் அனுப்பினார்கள். அவை இதை சரி செய்வதற்கும் இந்த மெஷினை மறுபடியும் ஓட வைப்பதற்கும் ஒருவரை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அங்கே ஒரு சிறுவனை அனுப்பி வைத்தார்கள். உடனே இவர்களுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. ஒரு அனுபவமிக்க இவ்வளவு பெரிய பணம் போட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம், இந்த மெஷினை சரி செய்வதற்கு ஒரு அனுபவமிக்க ஒரு மெக்கானிக்கரை அனுப்பாமல் ஒரு சாதாரண ஒரு சின்ன சிறுவனை அனுப்பியிருக்கிறீர்களே என்று மறுபடியும் மெயில் அனுப்பினார்கள். அதுக்கு அவர்கள் பதில் என்ன அனுப்பினார்கள் என்றால், அந்த மெஷினை கண்டுபிடித்தது இந்த சிறுவன் தான் என்று அவர்கள் அனுப்பினார்கள். அமெரிக்கர்கள் வியந்து போனார்கள். அப்போ யாரையும் வைத்து நாம் எதையும் வைத்து நாம் உடனே முடிவுக்கு வந்துவிட முடியாது. சின்ன சிறுவன் என்பதற்காக அவன் சாதாரண அனுபவம் இல்லாதவன் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அப்படி நினைத்து பார்த்தார்கள். ஆனால் அந்த மெஷினை கண்டுபிடித்ததே அந்த சிறுவன் என்று சொன்னதும் அவர் வாயடைத்து போனார்கள். அன்புக்குரியர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களே இதை அனுபவித்திருப்போம். பெற்றோர்கள் உட்கார்ந்து சில முடிவுகளை பேசி கொண்டிருப்பார்கள். உடனே அவருடைய குழந்தை அவர்களுக்கு சரியான ஒரு முடிவை எடுத்து சொல்லும். ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே இருக்கும். இந்த சின்ன குழந்தை இடத்தில் இவ்வளவு பெரிய ஞானமா என்று நமக்கு வியப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் சிறிய பிராயத்திலே அவர் அந்த ஆலயத்திலிருந்து மக்களுக்கு போதித்ததை பார்த்து எல்லோரும் அசந்து போனார்கள். பெரியவர் வரை சிறியர் வரை அவரை பார்த்து அசந்து போனார். அந்த சிறிய வயதில் இவருக்கு எப்படி இந்த வல்ல செயல் கிடைத்தது என்றெல்லாம் அவரை பார்த்து வியந்த தருணங்களெல்லாம் நாம் விவிலியத்திலே படித்திருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரத்தில் கூட சொல்வார்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள். அதைத்தான் இன்று நற்செய்தியும் நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே நாம் ஒரு கப்பலை தூரத்திலே பார்க்கின்ற போது அங்கே என்ன நடக்கிறது அது சிறிதாக நமக்கு தெரிகிறது. அதன் அருகிலே நாம் செல்ல செல்ல பார்க்கின்ற போது அந்த பெரிய கப்பல் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் பிரம்மாண்டமாக நிற்பதை நாம் பார்க்கலாம். விமானம் மேலே பறக்கின்ற போது மிகவும் சிறியதாக நம் கண்களுக்கு தெரிகிறது. அது கீழே இறங்கி வருகின்ற போது அதை பார்க்கின்ற போது மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதை நாம் பார்த்து அசந்திருக்கிறோம். இதேபோல் தான் இறையாட்சி என்ற அந்த விழுமியங்களும் அதே தான். தோன்றுவதற்கு பார்ப்பதற்கு ஒரு எளிமையாக அங்கே இருக்கும். அங்கே தோற்றத்திலே பார்ப்பதற்கு அங்கே நடக்கப்போகுது என்றெல்லாம் நாம் நினைத்திருப்போம். சமீபத்திலே நடைபெற்ற இளைஞர்களுடைய அந்த எழுச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவை நீட் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் போராடிய அந்த தருணத்திலே அங்கே சிறிய அளவிலே அந்த தோற்றம் இருந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். செல்ல செல்ல அவருடைய விருட்சம் அதிகமாகி அந்த போராட்டத்தினுடைய உச்சத்திலே அவர்கள் மீண்டுமாக இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் கூட அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டமெல்லாம் நடந்தபோது சிறிய இளைஞர்களால் அது எடுத்து நடத்தப்பட்டது. பிறகு மெரினா கடற்கரையிலே மிகவும் பிரமாண்ட இளைஞர்கள் கூடி அந்த ஜல்லிக்கட்டை மீண்டுமாக கொண்டு வந்த ஒரு தருணத்தை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கலாம். அவை எதையும் எளியது என்று நீங்கள் எடை போடாதீர்கள். எதையும் சிறியது என்று நாம் எதையும் நினைத்து விடக்கூடாது. இறையாட்சியும் அப்படித்தான். சின்ன தருணத்திலே அது உருவாக்கப்பட்டது. பெத்லஹேமிலே, அங்கே பாலஸ்தீனாவிலே அந்த இறையாட்சி அமைக்கப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் நாம் அதை சுவைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் இன்றைய நற்செய்தியில் கொடுக்கப்பட்ட அந்த கடுகு விதை. 2 உவமைகளை அழகாக இயேசு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். உவமைகள் வழியாக அவர் எல்லா இடங்களிலும் பேசியிருக்கிறார். ஏனென்றால் அங்கே சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லோரும் அவரை கங்கணம் கட்டி கொண்டு அவரை எப்படி வீழ்த்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதற்காகவே அவர் உவமைகளிலே பேச வேண்டியிருந்தது. அவைதான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட உணவுகள் வழியாகவும் அங்கே பயன்படுத்துகின்ற பயிர் தொழில்கள் வழியாகவும்
அவர்கள் மீன் பிடிக்கின்ற தொழில் வழியாகவும் அதன் வழியாக மக்களுக்கு தன்னுடைய போதனையை செய்தார் என்பதை பார்க்கிறோம். அதே போல்தான் இன்றும் அவர் சொல்லி அந்த கடுகு விதையை எடுத்து அவர்களுக்கு சொல்லுகிறார். கடுகு விதை என்பது நம்முடைய நாட்டில் விதைப்பது போல 6 அடிக்கு மட்டும்தான் நமக்கு விளையும். ஆனால் அங்கே பாலஸ்தீனாவிலே மரம் போல் வளரக்கூடியது. அதுதான் அந்த மரத்திலே நிறைய பறவைகள்லாம் வந்து தங்கக்கூடிய அளவிற்கு அது பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கும் என்பதை தான் சுட்டி காட்டுகிறார். ஆகவே கடுகு பார்ப்பதற்கு சிறிதாக இருக்கும், ஆனால் அவருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அனைத்து பறவைகளையும் அது அடைக்கலம் கொடுக்கும் என்பதை அவர் எடுத்து சொல்வார். இரண்டாவது அந்த உதாரணத்திலே அவர் சொல்கின்ற போது புளிப்பு மாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அது வைக்கப்படுகின்ற இடத்தில் அப்பொழுது புளிப்பு ஏறுவதைப் போல் இருக்கும், முழுவதுமாக கொஞ்ச நேரத்தில் பரவிவிடும் என்பதை எடுத்து சொல்கிறார். அவை இதை தான் நம்முடைய இறையாட்சியுடைய கனவுகளும் விழுமியங்களும் அப்படித்தான் நமக்கு பரவியது. அவை அதில் சொல்லப்படுகின்ற அன்பு, நேசம், பாசம், அங்கே ஒற்றுமை, சமாதானம் அனைத்தும் அங்கே துவங்குவதற்கு மிகவும் கஷ்டம்தான். ஆனால் துவங்கிய பிறகு அது பிரம்மாண்டமாக நமக்கு காட்சியளிப்பதை நாம் பார்க்கலாம். எதையும் சிறியது என்று நாம் விட்டுவிடக்கூடாது. நான் இந்த உதவியை செய்வதனால் அது பெரிய உதவியாக எங்கே அமையப் போகிறது, நான் இதை செய்கிற காரியத்தினால அது பெரிய எல்லாருக்குமாக பயன்பட போகிறது என்றெல்லாம் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நம் வழியாக ஒரு சிறிய காரியத்தை, நல்ல காரியத்தை நாம் செய்கின்ற போது அது பிறகு பிரம்மாண்டமாக மாறும் என்பதில் எந்த குறைபாடும் இல்லை. நல்லதை நாம் எடுத்து செய்கின்ற போது கண்டிப்பாக அது விருட்சியமாக பலவும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் அன்புக்குரியவில்லை, நம் கண்களுக்கு முன்பாக நெகிழியை பார்க்கிறோம், பிளாஸ்டிக் பொருட்களை பார்க்கிறோம். அதை நாம் எடுத்து போடுகின்ற போது நாம் அதை எடுத்து சரி செய்வதனால் இந்த உலகம் மாறிக்கொள்ள போகிறதா என்று நாம் நினைத்து பார்க்கலாம். இல்லை, நாம் அதை செய்கின்ற போது நிச்சயமாக எல்லோருமாக அதை எடுத்து செய்வார். நம்மை பார்த்து பலர் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுதான் அன்புக்குரியலே, நல்லது செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. நம்மிடமிருந்து அது துவங்க வேண்டும். நம்மிடமிருந்து, நம்முடைய வீடுகளில் இருந்து, நம்முடைய வீதிகளில் இருந்து, நம்முடைய ஊர்களில் இருந்து நாம் துவங்குகின்ற போது நிச்சயமாக உலகம் முழுவதும் பரவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை இறையாட்சி தத்துவம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அன்புக்குரியலே, இறையாட்சி என்பது ஏதோ அங்கே ஒரே இடத்தில் இருப்பது அல்ல, இங்கே வந்துவிட்டது, அது இன்னும் வளரப்படாமல் இருக்கிறது, வளர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இறையாட்சியை, கனவுகளை இயேசு இன்னும் கண்டு கொண்டே இருக்கிறார். அந்த கனவை நாம் நனவாக்குவது எல்லோரும் நம்முடைய கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிராமங்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், சண்டை சச்சரவில் இருக்கும்போது நாம் முதலிலே சமாதான தூண்டுதலாக மாற வேண்டும். அதை சரி செய்பவர்களாக நாம் மாறுகின்ற போது அந்த குடும்பம் முழுவதுமாக சமாதானத்தை திளைக்கும். அவை நாம் முதலடியை எடுத்து வைக்கின்ற போது கடவுள் நமக்கு 1000 அடிகளை எடுத்து வைக்க காத்து கொண்டிருக்கிறார். அவை அருமையானவர்களே, இந்த இறையாட்சியினுடைய கனவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய விழுமியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற இடங்களிலும் நம்முடைய வாழ்விலும் அதை கடைப்பிடிக்கின்ற போது அது நிச்சயமாக ஒரு நாள் விருட்சமாக மாறும் என்பதிலே இறையாட்சி நமக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. அவை அப்படிப்பட்ட விழுமியங்களை, ஆண்டவருடைய கனவுகளை, மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்விலே வாழ துவங்குவோம். அங்கே துவங்குகின்ற போது இயேசுவுடைய இந்த இறையாட்சி கனவு நனவாகும் என்பதில் ஐயமில்லை என்பதை உறுதி செய்வோம். ஆமீன்.